அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரன்ஸ் கிச்சன். எல்லோருக்கும் ரமலான் முபாரக். எல்லோருக்கும் ரமலான் நல்லபடியாக போயிட்டுருக்கு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கும் நல்லபடியாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு ஜும்மாவுடைய ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். சஹர் சாப்பாட்டுக்காக ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போன்லெஸ் சிக்கன் 1/2 kg சுத்தம் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதில் உப்பு, மஞ்சத்தூள், ஆலிவ் ஆயில் 1 ஸ்பூன் அளவு விட்டு, அதோட பச்சை மிளகாய் சதைச்சது 1 ஸ்பூன் சேர்த்துட்டு, இஞ்சி பூண்டு அரைச்சது பேஸ்ட் 1 ஸ்பூன், பெரி பெரி மசாலா 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதோட எலுமிச்சம்பழம் 1/2 பழம் பிழிஞ்சு விட்டுக்க போகிறேன். ரமலான் மாதத்தில் நம்மளுக்கு குழம்பு செலவே ஆகாது. எந்த ஒரு குழம்பு வச்சாலுமே மீதமாயிரும். அது வந்து நமக்கு மறுநாள் வச்சு சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்றதே சஹர் சாப்பாடு ஒரு நேரம். நைட்டு வந்து இஃப்தாரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் சாப்பிட்ருவோம். அதனால் வந்து நைட்டுக்கும் டின்னர் அவ்வளோக்கா நம்மளால் சாப்பிட முடியாது. சஹர் சாப்பாடு தான் நம்ம ஒழுக்கமாக சாப்பிடுவோம். அதுவும் நம்ம வந்து டேஸ்ட்டாகவும் குறைவா செஞ்சு டேஸ்ட்டாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட்டு. அந்த மசாலாலாம் போட்டு ஒரு ரேப் போட்டு முந்தின நாள் ஈவினிங்கே வந்து இது மேரினேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சிக்கனுக்கு மசாலா கொடுத்து ஒரு ரேப் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட போகிறேன். மிட்நைட் 2 மணிக்கு எழுந்திரிச்சு சஹர் சாப்பாடு ரெடி பண்ணோம் இல்லைங்களா? அப்போ நம்ம வந்து ஃப்ரீஜரில் வைக்காமல் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம எந்திரிச்ச உடனே சமைக்க ஆரம்பிச்சிடலாம். குக்கிங்கை பொறுத்தவரையும் ப்ரீ பிளானோட இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து குக்கிங் ஒரு கஷ்டமாகவே தெரியாது. ஈஸியாக தான் இருக்கும். இப்போ சஹர் டைம் வந்துருச்சு, சமைக்க ஆரம்பிக்க போகிறேன். நான் எடுத்துருக்கிறது வந்து கேப்சிகம். இதில் வந்து ரெட் கேப்சிகம் மட்டும்தான் எடுத்துக்க போகிறேன். சஹருக்கு என்ன மெனுங்கிறது சொல்லாமையே இது வரைக்கும் உங்கள்கிட்ட பேசிகிட்டே வந்துட்டேன். நான் செய்ய போகிறது வந்து சஹருக்கு மேரினேட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா சிக்கன், அதை வச்சு சிக்கன் பவுல் ரைஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் எடுத்துருக்கிறது கேப்சிகம், 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன் இல்லையா? இது எல்லாத்தையுமே நெருப்பில் சுட்டு எடுத்துக்கலாம். இந்த கேப்சிகம், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாமே நெருப்பில் சுட்டு எடுத்ததுக்கப்புறம் ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இது 4 பக்கமுமே நம்ம திருப்பி விடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 பக்கமுமே நல்லா திருப்பி விட்டு நல்லா சுட்டு எடுக்கணும். இது இப்போ ஆறட்டும். இப்போ வந்து மேரினேட் ஆன சிக்கனை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்க போகிறேன். போன ரம்லானில் இஃப்தார் வீடியோ டெய்லியுமே போட்டுட்ருந்தேன். இந்த ரம்லானில் எனக்கு இஃப்தார் வீடியோ எடுக்கவே இஷ்டம் இல்லை. அம்மாவும் மிஸ் பண்ணுறேன். அது இல்லாமல் அம்மாவோட ஞாபகம் அதிகமாகவே இருக்குது. மஹ்ரிபுக்கு அப்புறம் டெய்லியுமே நான் கால் பண்ணி அம்மாட்ட பேசுவேன். இந்த ரம்லானில் அம்மா இல்லைங்கிற ஏக்கம் எனக்கு அதிகமாகவே இருந்தது. அதனால் இப்படி தான் நாள் போயிட்டுருக்கு எனக்கு. பேனில் ஆயில் விட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கன் போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபக்கம் ஒரு 5 நிமிஷம் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். போன்லெஸ் சிக்கனாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே நம்மளுக்கு குக் ஆயிரும். இது வந்து நான் 2 பேட்சாக போட்டு எடுத்துக்கிட்டேன். அடுத்து இந்த சிக்கனுக்கு ஒரு மசாலா உண்டு, அதையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கடாயை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி ஆலிவ் ஆயில் விட்டு அதில் இஞ்சி பூண்டு அரைச்சது பேஸ்ட் 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் சதைச்சது 1 ஸ்பூன், அதோட பெரி பெரி மசாலாவும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் பெரி பெரி மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். 1 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுட்டு எடுத்தோம் இல்லையா கேப்சிகம், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், அந்த சுட்டு எடுத்ததை அரைச்சி வச்சுருக்கிறேன், அதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா சிக்கன், அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பார்க்கறக்கு அழகாகவும் இருக்கும்.
இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ எலுமிச்சம்பழம், அரைப்பழம் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதோட சர்க்கரை 1/2 ஸ்பூன் அளவு எடுத்துருக்கிறேன், அதையும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கிரேவி வந்து செமி கிரேவி ஆகிற வரைக்கும் ஸ்டவ்வில் இருக்கட்டும். ஃப்ரை பண்ணி எடுத்தோம் இல்லையா, சிக்கன் கட் பண்ணி வச்சுருக்கிறது, அதையும் கூட சேர்த்துக்கலாம். நல்லா திக்காயிருச்சு. இப்போ வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் பவுல் ரைஸுக்கு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் கிரேவிக்கு ஜீரா ரைஸ் தான் அருமையான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அதனால் நான் பாஸ்மதி ரைஸை வந்து நல்லா நைட்டே ஊற போட்டேன். அதனால் சஹருக்கு வந்து குக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3/4 பாகம் பாஸ்மதி ரைஸ் குக் ஆனதுக்கப்புறம் வடித்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து ஜீரா ரைஸ் ரெடி பண்ணால் அவன் வந்து என்னையை விட வந்து பர்ஃபெக்டாக செய்வான் ஜீரா ரைஸ். அதனால் எனக்கு தஹஜ்ஜுத் தொழுகைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நான் தொழுக போயிட்டேன். கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் நெய் விட்டு ஜீரகம், பச்சை மிளகா, கருவேப்பிலையும் போட்டு 1 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணிவிட்டு குக் பண்ண ரைஸையும் அதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதோட நெய்யில் வறுத்து எடுத்த முந்திரி சேர்த்துக்கிட்டோம்னா செம்மையாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஜீரா ரைஸும் ரெடி ஆயிடுச்சா. இப்போ சிக்கன் பவுல் ரைஸ் அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம ரெடி பண்ண ஜீரா ரைஸ் எடுத்துக்கலாம். ஒரு ஆஃப் ஜீரா ரைஸ், ஒரு ஆஃப் சிக்கன், பெரி சிக்கன், பொடிசாக கட் பண்ண மல்லித்தலை மேலே தூவிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். சஹர் சாப்பாடு இதுதாங்க, எங்களுடைய ஜும்மா சஹர் சாப்பாடு. அது கூட நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் லட்டு செஞ்சோம் இல்லையா, அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். சஹர் டைம் நெருங்கிருச்சு, நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்ட கையோடு 1 கிளாஸ் மோர் எடுத்துக்கிட்டோம். மிக்ஸி ஜாரில் 1 இன்ச் அளவு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி போட்டு அதோட தயிர், மல்லித்தலை, உப்பெல்லாம் போட்டு மிக்சியில் 2-3 பல்ஸ் விட்டு 1 டம்ளர் மோர் எடுத்துக்கிட்டோம். இதுதான் எங்களுடைய ஜும்மா சஹர் சாப்பாடாக இருந்தது. சாப்பாட்டு வேலையை முடிச்சுட்டு அடுத்து வந்து ஃபஜர் தொழுகை முடித்தோன்னா அப்படியே டே ஆரம்பிச்சிட்டோம். ரொட்டீன் லைஃபு. பால்கார் வருவாங்க, பாலை வாங்கி காய்ச்சணும். அடுத்து வந்து ஹெல்ப்பர் வருவாங்க. 11 மணி வரைக்கும் ஹவுஸ் க்ளீனிங் வேலை நடந்துகிட்ருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டேங்கிறதுனால ஸ்பெஷல் நமாஸ் இருக்கும், குரான் ஷரீஃப் ஓதுறது இருக்கும். 11 மணிலேருந்து மத்தியானம் 2:30 மணி வரைக்குமே இருக்கும். அதுக்கப்புறம் 2:30லேருந்து 3 மணி வரைக்கும் ½ அன் ஹவர் நான் ரெஸ்ட் எடுப்பேன். ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் இஃப்தாருக்கு ரெடி பண்ணுறக்கு கிச்சனுக்கு வந்துடுவேன். மிக்ஸி ஜாரில் ஜீரச்சம்பா அரிசியும் பாசிப்பருப்பும் கழுவி போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் கஞ்சிக்கு. குக்கரில் ஆயில் விட்டு 1 பட்டை, 1 ஏலக்காய், மல்லித்தலை, வெங்காயம், 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் வதக்கிட்டு தண்ணி விட்டுட்டேன். தண்ணி விட்டு உப்பு போட்டு கொரகொரப்பாக அரைச்ச அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கிட்டேன். நம்ம இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் அரைச்சி போட்டோம் அப்படின்னா கஞ்சிக்கு வந்து நம்ம பருப்பு மொத்த வச்சு கடைய தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக நம்ம கஞ்சி ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி செஞ்சோம்னா லிட்டு போட்டு விசில் போட்டு 2 விசில் வர விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன். ஸ்வீட் ப்ரெட் செய்கிறதுக்காக முட்டை, பால், 1 துளி ஏலக்காய், 1 துளி உப்பு, சர்க்கரை சேர்த்துருக்குறேன். ப்ரெட்டை வந்து டிப் பண்ணி எடுத்து டோஸ்ட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். கொஞ்சமாக நெய்யும் விட்டு 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்துடலாம். இஃப்தாருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றா செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த ப்ரெட் பாக்கெட் இருக்குது இல்லைங்களா, ப்ரெட்டு மீதமுள்ள ப்ரெட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரப்பர் பேண்டும் தேவையில்லை, டப்பாவும் தேவையில்லை. நம்மளுக்கு இந்த மாதிரி கவர் பண்ணிட்டிங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆயிரும். இது ஒரு சின்ன டிப் உங்களுக்கு. பாதாம் மில்க் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். பாதாம் ஊற வச்ச பாதாமை அரைச்சி பாலில் மிக்ஸ் பண்ணி அது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம
ப்ரிப்ரேஷனில் வந்து கறி பூரியன் மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா, அதை எடுத்து வச்சு கறி பூரியன் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு இடையில அசர் வகத்தும் வந்துருச்சு. அசர் நமாஸையும் முடிச்சுட்டு வேலையை கண்டினியூ பண்ணேன். அசர் நமாஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து டைம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும். என்ன சொல்ல, இன்னுமே வேலையை வந்து ஸ்பீடு பண்ணணும். வேலையை கடகடன்னு முடிக்கணும்னு பார்ப்போம். இஃப்தார் டைம் வந்து நம்மளுக்கு ஹரிபரியாக தான் இருக்கும் எப்போவுமே. கஞ்சி திக்காக இருந்ததுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அப்போ வந்து கஞ்சி நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதோட பன்னீர் டிக்காவும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பக்கம் இஃப்தார் டேபிள் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ தான் வெளியிருந்து வந்தாங்க கசட்டா வாங்கிட்டு. அதையும் இஃப்தாருக்கு வைக்க சொல்லிட்டு இருந்தாங்க. நான் எவ்வளோ செஞ்சுருந்தாலுமே வீட்டில் அவங்க வெளியிருந்து ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வருவாங்க. அது வந்து வழக்கம். இஃப்தார் துவா ஓதுனதுக்கப்புறம் பேரிச்சம்பழமும் தண்ணியும் எடுத்துக்கிட்டோம். அடுத்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டோம். அடுத்து மஹ்ரிப் தொழுதுட்டு மீதமுள்ள ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். எங்களுடைய ஃப்ரைடே இஃப்தார் இப்படி தான் இருந்தது. உங்கள் இல்லத்துக்காகவும் நாங்கள் துவா செய்கிறோம். எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.